நான் ஒரு சிறுமி. ஒரு நாள் என் பெற்றோர்கள் மர்மமான முறையில் இறந்து விட்டனர். அதனால் நான் வீதியில் அனாதையாக அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பெரிய பணக்காரரின் பார்வை என் மீது பட்டது. அவர் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வேலைக்கு அமர்த்தி கொண்டார். நான் அங்கு பயந்து கொண்டே வாழ்ந்தேன். ஏனென்றால் அந்த பணக்காரர் அங்கு தனியாகவே வசித்து வந்தார். மேலும் ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு சிறுமியை தன் அறைக்கு அழைத்து செல்வார். சிறிது நேரத்தில் உள்ளே இருந்து வினோதமான சத்தங்கள் வரும். காலையில் பார்த்தால் அந்த சிறுமி காணாமல் போயிருப்பாள். இந்த ரகசியத்தை கண்டறிய நான் அவரது அறையில் ஒளிந்து கொண்டேன். பின்பு உள்ளே நடந்ததை பார்த்ததும் பயத்தில் என் உடல் முழுவதும் வியர்த்து போனது. ஏனென்றால் அவர் அந்த சிறுமிகளை வைத்து செய்த காரியத்தை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அவர் ஏன் சிறுமியான என்னை மட்டும் எதுவும் செய்யாமல் விட்டு வைத்தார் என்பது பின்னால் தான் எனக்கு தெரிந்தது. என் பெயர் நிஷா. எனக்கு 16 வயது ஆகிறது. நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் வீட்டில் என் பெற்றோர் தினமும் சண்டையிடுவார்கள். நான் ஒரு மோசமான சேரியில் வளர்ந்தேன். நான் சற்று பெரியவளானதும் என் பெற்றோர் இருவரும் திடீரென ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து விட்டனர். நாங்கள் வசித்த வீடு வாடகைக்கு இருந்தது. என் பெற்றோர் மர்மமான முறையில் இறந்ததால் பயத்தில் எங்கள் வீட்டு உரிமையாளர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினார். எனக்கென யாரும் இல்லாததால் நான் தெருக்களில் அலைந்து திரிந்தேன். சாப்பிடுவதற்கு குப்பை தொட்டிகளில் உணவு தேடினேன். அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் வெளியே வந்தார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கும். அவரது பார்வை என் மீது பட்டது. நான் மிகவும் பயந்து விட்டேன். இப்போது நான் அனாதையாக இருக்கிறேன். ஒரு மோசமான மனிதனிடம் மாட்டிக்கொண்டால் என் நிலைமை என்ன ஆகுமோ என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. அந்த பணக்காரர் என் அருகே வர ஆரம்பித்ததும் என் உடல் நடுங்கியது. அவர் என்னிடம், "உனக்கு பசிக்கிறதா?" என்று கேட்டார். எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. அதனால் நான் தலையாட்டினேன். பசியை விட பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை. அவர் என் வீட்டில் வேலைக்கு ஒரு பெண் தேவை. "நீ என் வீட்டில் வேலை செய்வாயா?" என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னை அறியாதவர். ஆனால் என்னை அவர் வீட்டில் வேலை செய்ய சொல்கிறார். நான் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு, "நீ பயப்பட வேண்டாம்" என்றார். நான் யோசித்துவிட்டு, "சரி, நான் வேலை செய்ய தயார். ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையே" என்று கேட்டேன். அவர் "உன்னை பற்றி சொல்லு" என்றார். நான் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். இப்போது எனக்கு ஒரு கூரை கூட இல்லை என்பதையும் சொன்னேன். ஏன் நான் இவை அனைத்தையும் அவரிடம் சொன்னேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் இவரை அறியாதவள். ஒருவேளை என் நிலைமை இப்போது மிகவும் மோசமாகிவிட்டதா என்று நினைத்தேன். நான் யார் என்று தெரியாதவர்களை நம்ப ஆரம்பித்திருக்கிறேன். அவர் "பரவாயில்லை, வா என்னுடன். இப்போது நீ என் வீட்டிலேயே இரு, சாப்பிடு, அங்கேயே வேலை செய்" என்றார். நான் அவரது காரில் ஏறினேன். என் எல்லா ஆடைகளும் கிழிந்து பழையதாக இருந்தன. அதனால் முதலில் அவர் என்னை ஒரு துணிக்கடைக்கு அழைத்து சென்று சில ஆடைகளை வாங்கி கொடுத்தார். அது மிகவும் அழகான ஆடைகள். பிறகு அவர் என்னை ஒரு சலூனுக்கு அழைத்து சென்று சலூன் நடத்துபவரிடம் என் தோற்றத்தை சரி செய்யும்படி சொன்னார். சலூன் நடத்துபவர் என்னை முதலில் குளிக்க சொன்னார். பின்பு நான் புதிய ஆடைகளை அணிந்தேன். அவர் என் தோற்றத்தை சரி செய்தார். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக இருந்தேன். என்னையே நான் ரசித்தேன். பின்பு நான் முதலாளியுடன் அவரது பெரிய பங்களாவிற்கு வந்தேன். முதலாளி வீட்டில் தனியாகவே வசித்து வந்தார். அவர் எனக்கு என் வேலையை பற்றி விளக்கினார். தங்குவதற்கு ஒரு சிறிய அறையும் கொடுத்தார். அன்று இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் எங்கோ வெளியே சென்றார். சிறிது நேரம் கழித்து தன்னுடன் ஒரு சிறுமியை அழைத்து வந்தார். நான் மிகவும் வினோதமாக உணர்ந்தேன். பின்பு சாதாரணமாக நான் என் அறைக்கு தூங்க சென்றேன். ஆனால் சில நிமிடத்தில் திடீரென்று வினோதமான சத்தங்களால் என் தூக்கம் கலைந்தது. சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க எழுந்தேன். ஆனால் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த சத்தம் முதலாளியின் அறையிலிருந்து வந்தது. ஆச்சரியத்தோடு அதை பெரிதாக நினைக்காமல் நான் என் அறைக்கு திரும்பினேன். முதலாளியுடன் தங்கியதால் எனக்கு நல்ல உடை மற்றும் நல்ல உணவு கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். பொன்னான கனவுகளில் ஆழ்ந்திருந்தேன். காலை ஆனதும் நான் அறையிலிருந்து வெளியே வந்து என் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். முதலாளியின் அறை பூட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை அவர் இன்னும் தூங்குகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் தனது அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். முதல் நாள் இரவு அவருடன் அவரது அறைக்கு சென்ற அந்த சிறுமி திரும்ப வெளியே வரவில்லை. முதலாளி என்னிடம் வீட்டை முழுவதும் சுத்தம் செய்யவும் சமைக்கவும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்திருந்தார். அவர் என்னிடம் ஒருபோதும் அவரது அறைக்கும் அடித்தளத்திற்கும் வரவேண்டாம் என்று கூறியிருந்தார். மேலும் என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்வேன் என்றார். நான் அனைத்து வேலைகளையும் செய்தேன், அவரது அறையை சுத்தம் செய்வதை தவிர. அடித்தளம் பூட்டப்பட்டிருந்தது. முதலாளி பகலில் எங்கோ வெளியே சென்றார். ஒருவேளை அவரது வேலைக்கு சென்றிருப்பார். ஆனால் அவரது அறை பூட்டப்பட்டிருந்தது.
மாலை ஆனதும் அவர் திரும்பி வந்தார். இரவு உணவு தயாரானதும் நான் அவரை அழைத்தேன். நான் அவருக்கு உணவை பரிமாறினேன். அவர் என்னிடம், நீ மிகவும் நன்றாக சமைக்கிறாய் என்றார். இதை கேட்டு நான் சிரித்தேன். உணவு சாப்பிட்ட பிறகு அவர் மீண்டும் எங்கோ வெளியே சென்று தன்னுடன் மற்றொரு சிறுமியை அழைத்து வந்து அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றார். நான் தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் திடீரென்று என் கண்கள் திறந்தன. அந்த வினோதமான சத்தம் மீண்டும் கேட்டது. ஏன் என்று தெரியவில்லை. இன்று என் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. காலையில் நான் சீக்கிரம் எழுந்தேன். வெளியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அந்த சிறுமி திரும்பி வருவாளா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் முதலாளி அறையின் கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் முதலாளி எழுந்த பிறகு அவர் தனது அறையிலிருந்து தனியாகவே வெளியே வந்தார். இந்த சிறுமியும் காணாமல் போயிருந்தாள். அவர் தினமும் சிறுமிகளை அறைக்கு அழைத்து செல்கிறார். பிறகு ஏன் தனியாக வெளியே வருகிறார்? அந்த சிறுமிகள் எங்கே செல்கிறார்கள்? என் முதலாளி ஏதேனும் தவறான காரியங்கள் செய்கிறாரா? நான் போய் அவரிடம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் பயத்தில் நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு புதிய வேலை கிடைத்துள்ளது. தங்க இடமும் கிடைத்துள்ளது. அவர் என்னை வெளியேற்றினால் என் கதி என்னவாகும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிறகு எனக்கு வேறு ஒரு எண்ணமும் வந்தது. நான் இந்த வீட்டில் முதலாளியுடன் தனியாக வசிக்கிறேன். நானும் ஒரு சிறுமி. அவரால் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னவாகும்? ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். முதலாளி ஒருபோதும் என் மீது தவறான பார்வையுடன் பார்க்கவில்லை. ஆனால் அவர் எப்போதும் வேறு சிறுமிகளை தன்னுடன் அழைத்து வந்தார். இது தினமும் நடந்து கொண்டிருந்தது. தினமும் ஒரு சிறுமி அவருடன் அறைக்கு செல்வார்கள். அவரது அறையிலிருந்து வித்தியாசமான சத்தம் வரும். பிறகு அந்த சிறுமி காணாமல் போய்விடுவாள். இந்த விஷயத்தால் நான் உள்ளுக்குள் மிகவும் பயத்துடன் இருந்தேன். ஆனால் நானும் ஒரு சிறுமி. என்னால் என்ன செய்ய முடியும்? நான் அவருடன் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன். அவர் என்னை அடிக்கடி வெளியே அழைத்து செல்வார். வெளியே நல்ல உணவை வாங்கி கொடுப்பார். துணிகளையும் வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தார். அவர் நான் வெளியே செல்லும் போது மிகவும் சிரமப்படுகிறேன். உன்னிடம் ஏதேனும் சொல்ல வேண்டுமானால் சொல்ல முடியாமல் போகிறது என்றார். இது என் வாழ்க்கையின் முதல் மொபைல். ஆனால் தினமும் சிறுமிகள் இப்படி காணாமல் போவதையும் சத்தம் எதனுடையது என்று தெரியாமலும் நான் மிகவும் குழம்பி போயிருந்தேன். இப்போது என் சந்தேகம் மிகவும் அதிகரித்து விட்டது. நான் அமைதியாக இருப்பது ஒரு குற்றத்திற்கு துணை போவது போல் உணர்ந்தேன். அந்த சிறுவர்களுடன் அவர் நிச்சயமாக ஏதோ செய்கிறார் என்று நான் என் மனதில் உறுதியாக நம்பினேன். ஒன்று, அவர்களுடன் தவறான காரியங்கள் செய்து அவர்களை முடித்து விடுகிறார். ஏனென்றால் சிறுமிகள் இப்படி காற்றில் காணாமல் போக முடியாது. இப்படியே நடந்தால் நகரத்தில் உள்ள அனைத்து சிறுவர்களும் முடிந்து விடுவார்கள். இப்போது நான் இந்த ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். எனக்கு ஏதேனும் துப்பு கிடைத்தவுடன் நான் போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவ்வளவு நாள் பேராசையில் நான் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் முதலாளி என்னை மிகவும் ஆடம்பரமாக வைத்திருந்தார். நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை வென்றேன். ஒரு நாள் அவரிடம், முதலாளி, நீங்களே உங்கள் அறையை சுத்தம் செய்கிறீர்கள். இது எனக்கு நன்றாக இல்லை. என் முதலாளியை நான் ஒருபோதும் வீட்டு வேலையை செய்ய அனுமதிக்க முடியாது. இனிமேல் நீங்கள் அறையில் இருக்கும்போது என்னை அழையுங்கள். உங்கள் அறையை நான் சுத்தம் செய்கிறேன் என்றேன். இந்த உலகில் எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் திருடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மை இல்லை. முதலாளி, நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றியுள்ளீர்கள். நான் ஒருபோதும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றேன். முதலாளி என் பேச்சை கேட்டு, அப்படி ஒன்றுமில்லை. சரி, நாளை காலை நான் அறையில் இருக்கும்போது என் அறையை நீ சுத்தம் செய் என்றார். இப்போது எனக்கு அவரது அறையை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரது அறையில் என்ன மாயாஜாலம் நடக்கிறது? எதனால் சிறுமிகள் காணாமல் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். முதலாளிக்கு துரோகம் செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் சிறுமிகளுடன் இப்படி தவறாக நடப்பது சரியில்லை. என் இதயத்தில் உண்மை நிறைந்திருந்தது. நான் காலையில் அவரது அறைக்கு சென்றபோது அவரது அறை மிகவும் பெரியதென்று பார்த்தேன். தூங்குவதற்கு ஒரு பெரிய கட்டில் இருந்தது. ஆனால் அறையின் நடுவில் ஒரு வினோதமான மேசை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு மெத்தையும் இருந்தது. யாரையாவது அங்கு படுக்க வைப்பார்கள் போல. ஆனால் முதலாளி தனியாகவே இருக்கிறார். பிறகு யாரை அங்கு படுக்க வைப்பார் என்ற யோசனை எனக்குள் எழுந்தது. அறைக்கு வெளியே ஒரே ஒரு கதவுதான் எனக்கு தெரிந்தது. கூடவே ஒரு குளியலறையும் இருந்தது. வீட்டை நன்றாக சுத்தம் செய்த பிறகு நான் குளியலறையை சுத்தம் செய்ய முதலாளியின் அனுமதி கேட்டேன். முதலாளி அனுமதி கொடுத்ததும் நான் குளியலறைக்கு சென்றேன். அங்கே சென்று ஆச்சரியப்பட்டேன். மிகவும் அழகான குளியலறை. ஆனால் அங்கேயும் வேறு எந்த கதவும் இல்லை. என் வேலையை முடித்த பிறகு நான் முதலாளியை பார்த்து சிரித்துவிட்டு வெளியே வந்தேன். முதலாளி என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். என் மனதில் என்ன ஓடுகிறது என்று அவருக்கு தெரியவில்லை. இப்போது நான் எப்படியாவது முதலாளியின் அறைக்குள் நுழைந்து அவரது இரவு ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன்.
அப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஏனென்றால் அவர் அறையில் இருக்கும்போதுதான் நான் உள்ளே செல்ல முடிந்தது. அவர் சிறுமிகளை அழைத்து வரும்போது நான் கதவை திறக்க வேண்டியிருந்தது. அதனால் முன்பே ஒளிந்து கொள்வது என்பதும் சாத்தியமற்றது. நாட்கள் கடந்து சென்றன. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னிடம் மொபைல் இருக்கிறதே, எப்படியாவது முதலாளியின் அறையின் உள்ளே மொபைல் கேமராவை ஆன் செய்து வைத்து விட்டால் உள்ளே நடக்கும் அனைத்தும் பதிவு செய்யப்படும். ஆனால் முதலாளியின் கண்ணில் மொபைல் பட்டால் அவர் என் உயிரையே எடுத்து விடுவார் என்று பயந்தேன். ஆனால் எனக்கு புரியவில்லை, எனக்கு இவ்வளவு ஆதரவு அளித்தவருக்கு துரோகம் செய்வதா வேண்டாமா? ஆனால் தினமும் ஒரு உயிருள்ள சிறுவர்கள் என் கண் முன்னால் காணாமல் போய் கொண்டிருந்தது என் விசுவாசத்தை குருடாக்கியது. போலீசுக்கு சொன்னால் போலீஸ் விஷயத்தை விசாரிக்கும், சிறுவர்கள் எங்கே காணாமல் போகிறார்கள் என்று. ஆனால் ஒரு ஏழை பெண்ணாகிய என் பேச்சை போலீஸ் எப்படி நம்பும்? அதனால் இதை முழுவதுமாக நானே முதலில் தெரிந்து கொள்ள முடிவு செய்தேன். ஒரு நாள் நான் முதலாளியிடம், முதலாளி, இன்று இரவு நான் உங்கள் அறையில் தூங்கலாமா என்று கேட்டேன். முதலாளி என் பேச்சை நம்பாதது போல என் மீது வினோதமான பார்வையுடன் பார்த்தார். நான், முதலாளி, இன்று என் அம்மா இறந்த நாள், நான் கீழே தூங்கிக் கொள்கிறேன், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்று இரவு நான் தனியாக தூங்க விரும்பவில்லை முதலாளி என்றேன். என் கண்களில் கண்ணீர் வர வைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் என் முதலாளி என் பேச்சை நம்ப வேண்டும். அவரது அறைக்கு செல்லவோ அல்லது மொபைலை மறைக்கவோ எந்த வழியும் எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் அறையை பூட்டி சாவியை தன்னிடமே வைத்திருப்பார். முதலாளி, சரி, கீழே படுக்கையை போட்டு தூங்கு என்றார். ஆனால் அவர் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போயிருந்தார். என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எப்படி வந்தன என்று அவருக்கு நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவர் தன் அறைக்கு வேறு யாரும் வருவதை விரும்பவில்லை. என் கண்ணீரை கண்டே அவர் ஒரு இரவு அவரது அறையில் தங்க அனுமதித்தார். நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என் படுக்கையை முதலாளியின் படுக்கையின் பக்கத்தில் போட்டுவிட்டு நான் படுத்தவுடன் தூங்குவது போல் நடித்தேன். முதலாளி வெளியே சென்று விட்டார். இப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நான் லேசாக பார்த்தேன். இன்று ஒரு சிறுவனை அழைத்து வந்திருந்தார். சிறுவனை உட்கார வைத்துவிட்டு முதலாளி என் அருகே வந்து நான் தூங்குகிறேனா என்று பார்த்தார். அவர் மீண்டும் அந்த சிறுவன் அருகே சென்றார். பின்பு முதலாளி தன் லேப்டாப்பில் ஏதோ இயக்கினார். ஒரு வினோதமான சத்தம் அங்கிருந்துதான் வந்தது. இப்போது எனக்கு புரிந்தது, அந்த வினோதமான சத்தம் லேப்டாப்பில் இருந்து வந்தது என்று. பிறகு அவர் ஏதோ ஒன்றை எரித்தார். அதனால் அறை புகையால் நிரம்பியது. அந்த புகை அறையில் பரவியதும் சிறிது நேரத்தில் நான் மயக்கமடைந்தேன். என் கண் திறந்தபோது காலை ஆகிவிட்டது. நான் பார்த்தபோது முதலாளி தன் படுக்கையில் படுத்திருந்தார். சிறுவன் நலமாக மேசையின் மீது படுத்திருந்தான். நானும் அமைதியாக படுத்திருந்தேன். அவர் சிறுவனுடன் அடுத்து என்ன செய்கிறார் என்று பார்க்க விரும்பினேன். அவர் சுமார் 7 மணிக்கு சிறுவனை எழுப்பி ஜன்னல் அருகே அழைத்து சென்றார். அதுவரை அது ஒரு கண்ணாடி என்று நான் நினைத்தேன். ஆனால் அது ஒரு கதவு. அவர் அங்கிருந்து சிறுவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றார். நான் வெளியே பார்த்தபோது சிறுவனின் பெற்றோர் முதலாளியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு நான் எழுந்திருப்பதாக நடித்தேன். நான் முதலாளியிடம் சென்று, நான் இவ்வளவு நேரம் ஒருபோதும் தூங்கியதில்லை, ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, இன்று என் தூக்கம் கலையவில்லை என்றேன். முதலாளி சிரித்தார். பரவாயில்லை என்றார். முதலாளி அந்த சிறுவர்களை கொல்லவில்லை, அவர்களை அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைத்தார் என்பது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியே 7 மாதங்கள் கடந்து சென்றன. நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை வென்றேன். முதலாளி என் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் அவரிடம், நீங்கள் அடிக்கடி இப்படி சிறுவர்களை உங்கள் அறைக்கு அழைத்து செல்கிறீர்களே, ஏதேனும் சிகிச்சை செய்கிறீர்களா என்று கேட்டேன். ஆனால் அவர் சொன்னதை கேட்டதும் முதலாளி நல்ல மனிதர் இல்லை என்று நான் உறுதியாக நம்பினேன். அவர் இந்த சிறுவர்களுடன் ஏதோ தவறான காரியங்கள் செய்கிறார். இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் அவர் சிறுவர்களை கொல்லவில்லை. ஆனால் இப்போது அவரது பேச்சை கேட்டு அவர் ஏதோ தவறான காரியம் செய்கிறார் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவர் என்னிடம், கீரன் பகுதியில் மக்கள் மாந்திரீகம் கற்கிறார்கள். அந்த நகரத்தின் நல்ல சிறுவர்கள் மீது இந்த மாந்திரீகம் செய்து அவர்கள் உடல்நிலையை கெடுக்கிறார்கள். நான் அந்த மாந்திரீகத்தை நீக்கி அந்த சிறுவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மற்றும் உடல் சுகத்தை அளிக்கிறேன். அதற்காக அவர்கள் பெற்றோர் எனக்கு சிறிது பணம் கொடுக்கிறார்கள் என்றார். மேலும் நான் இந்த மாந்திரீகத்தை நீக்கும் முறையை கற்றுக்கொண்டேன் என்றார். அவரது பேச்சை கேட்டு நான் லேசாக சிரித்தேன். ஆனால் என் அறைக்கு வந்து முற்றிலும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். ஏனென்றால் நானும் கீரன் பகுதியிலேதான் வசித்தேன். அங்கே அவர் சொல்வது போல் எந்த மாந்திரீகமும் நடப்பதில்லை. அங்கிருந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையிலேயே மும்முரமாக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வறுமையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் இங்கும் அங்கும் வேலை தேடி வேலை செய்கிறார்கள். அங்கே இப்படிப்பட்ட மாந்திரீகம் நடப்பதில்லை. என் குழந்தை பருவம் அங்கேதான் கழிந்தது.
அங்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பது எனக்கு முழுமையாக தெரியும். ஆனால் இது முற்றிலும் பொய். இங்கே வேறு ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று எனக்கு அந்த புகை நினைவுக்கு வந்தது. அதனால் நான் மயக்கமடைந்தேன். இப்போது நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். முதலாளி இப்போது அவரது அறையை பூட்டவில்லை. ஒரு இரவு நான் அவரது அறையில் ஒளிந்து அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் புகையிலிருந்து தப்பிக்கும் வழியை சிந்திக்க வேண்டும். நான் அங்கே இருந்த இரவு புகை இருந்தபோது முதலாளி தன் வாயில் ஏதோ அணிந்திருந்தார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை அது ஒரு வகையான மாஸ்காக இருக்கலாம். இதனால் இந்த புகையிலிருந்து தப்ப முடியும். அப்படி ஏதேனும் எனக்கு கிடைத்தால் நான் மயக்கமடையாமல் அதை பார்க்க முடியும். பிறகு நான் அதை என் மொபைலில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். வீட்டை சுத்தம் செய்யும் போது எனக்கு சில மாஸ்குகள் கிடைத்தன. அவற்றில் ஒன்றை நான் என் அருகில் வைத்துக் கொண்டேன். ஒரு இரவு எனக்கு அவரது அறையில் ஒளிய வாய்ப்பு கிடைத்தது. நான் முதலாளியிடம், இன்று நான் சீக்கிரம் தூங்கப் போகிறேன். இரவு நீங்கள் வெளியே செல்லும் போது அறையை பூட்டி செல்லுங்கள். அதனால் நீங்கள் உள்ளே வர முடியும். இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று போய் சொன்னேன். முதலாளி, சரி, பரவாயில்லை, நீ தூங்கு என்றார். நான் என் அறையை பூட்டி கொண்டு முதலாளியின் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன். இன்று மாஸ்கையும் அணிந்திருந்தேன். முதலாளி சிறுவனை அழைத்து வந்ததும் மேசையின் மீது உட்கார வைத்தார். பிறகு வினோதமான சத்தம் போட்டு அறை முழுவதும் புகையை நிரப்பினார். இன்று அந்த புகை என்னை மயக்கமடைய செய்யவில்லை. ஆனால் சிறுவன் மயக்கமடைந்தான். அவன் மயக்கமடைந்ததும் முதலாளி ஒரு ஊசியை எடுத்து அந்த சிறுவனுக்கு போட்டார். பிறகு அவர் படுக்கைக்கு வந்து படுத்துக் கொண்டார். அதன் பிறகு அங்கே சந்தேகத்திற்கு இடமான எதுவும் நடக்கவில்லை. அந்த ஊசி என்னவென்று நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த இரவு போலீஸ் வீட்டிற்கு வந்தது. முதலாளியை கைது செய்து அழைத்து சென்றனர். அவர்கள் சிறுவனையும் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிறுவனுக்கு ஏதோ மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் முதலாளி ஒரு மருந்து தயாரித்து அதை சிறுவர்களுக்கு போட்டு பரிசோதனை செய்து வந்தார். மாந்திரீகம் பற்றி அவர் சொன்ன கதை பொய்யானது. முதலில் முதலாளி கீரன் பகுதியில் ஒரு சிறுவரை சந்தித்து சாப்பிட ஏதோ கொடுப்பார். அதில் ஒரு வகையான மருந்து இருக்கும். இதனால் சிறுவர்கள் முற்றிலும் பைத்தியமாகி விடுவார்கள். சிறுவர்கள் தன் பெற்றோரிடம் சென்றதும் சிறுவர்களுக்கு திடீரென்று என்ன ஆனது என்று அவர்களுக்கு பயம் ஏற்படும். கீரன் பகுதி மக்கள் மிகவும் அப்பாவியானவர்கள். அவர்கள் வேலையை தேடியே அலைந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அந்த மக்களிடம் சிறுவர்களுக்கு மாந்திரீகம் செய்கிறார்கள் என்று முதலாளி வதந்தி பரப்பி இருந்தார். அந்த மாந்திரீகத்தால் ஏற்பட்ட பைத்தியத்தை நீக்க மக்கள் தங்கள் குழந்தைகளை முதலாளியிடம் விட்டு செல்வார்கள். அங்கு பல்வேறு வகையான மருந்து பரிசோதனைகள் நடத்தப்படும். முதலாளியின் வீட்டு அடித்தளத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அங்குதான் மருந்து தயாரிக்கப்பட்டது. அங்கிருந்து போலீஸ் ஏராளமான மருந்துகளை மீட்டனர். நான் முதலாளியை ஏமாற்றினேன். ஆனால் என்னால் இந்த சமூகத்திற்கு நல்லது நடந்தது என்று நான் நம்புகிறேன். முந்தைய நாளில் எனக்கு ஒரு வினோதமான மருந்து கிடைத்தது. அதை நான் போலீசாரிடம் கொடுத்து அனைத்து விஷயங்களையும் சொன்னேன். போலீஸ் அதை பரிசோதனை செய்தபோது அதை விற்பது சட்டவிரோதமானது என்று கண்டறிந்தனர். மீதமுள்ள வேலையை போலீஸ் செய்தது. மேலும் முழு உண்மை போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து வந்தது. ஒரு நாள் அந்த முதலாளி சிறுவருக்கு மருந்து சாப்பிட கொடுக்கும்போது என் அம்மா பார்த்துள்ளார். அதை தட்டி கேட்டதால் என் அம்மாவை கொன்றுள்ளார். அதை தடுக்க வந்த என் அப்பாவையும் கொன்றுள்ளார். அதனால்தான் அவர் என்னை அவருடன் அழைத்து சென்று எனக்கு வேலையும் கொடுத்து தன் குற்றத்திற்கு மன்னிப்பு தேடியுள்ளார். இவை அனைத்தையும் நான் போலீஸ் விசாரணையின் மூலம் தெரிந்து கொண்டேன். இப்போது நான் மீண்டும் ஆதரவற்றவள் ஆனேன். ஆனால் எனக்கு ஏதேனும் வேலை கிடைக்கும். ஏனென்றால் நான் பல சிறுவர்களின் உயிரை காப்பாற்றி இருந்தேன். போலீஸ் உனக்கு மீண்டும் எங்காவது வேலை கிடைக்கும், அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறியது. விரைவில் எனக்கு வேறு ஒரு பெரிய வீட்டில் வேலை கிடைத்தது. இப்போது நான் அங்கு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தேன். இத்துடன் கதை முடிகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி.